டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மோஸ்கல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். விடாமுயற்சி மட்டுமே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றியை பெற்று தரும். நாம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா ஸ்டடி பிளான் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா புக்கில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம கொஸ்டினாக போட்டிருப்போம். ஏற்கனவே பார்ட் 1 நம்ம போட்டிருக்கோம். அதாவது என்ன பாடம்னு பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு 1ஆம் பருவம் வரலாற்று பாடத்துலேருந்து அழகு 2 வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரைங்கிற பாடம் தான். இதில் மொத்தம் நான் கொஸ்டினில் 246 பாயிண்ட்ஸை நான் எடுத்திருக்கேன். அதில் பார்ட் 1 நான் ஆல்ரெடி 123 கொஸ்டின் நான் பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கேன். இது பார்ட் 2 வீடியோ. இந்த பார்ட் 2 வீடியோவில் எத்தனை கொஸ்டின் நான் போட போகிறேன்னா 124 மீதி கொஸ்டின், அதாவது 124 கொஸ்டின் 246 வரை கொஸ்டினாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இது போடுறேன். இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் நல்லா படித்த பிறகு நீங்கள் டெஸ்ட்டு பிளான் அடுத்த வீடியோ போடுவேன். நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்குது, வர்த்தகத்திலேருந்து பேரரசு வரையில் என்னென்ன கொஸ்டின் இருக்குது, அது எப்படிலாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். முக்கியமான கொஸ்டின் மட்டும் படித்தா அந்த கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பெரிய எக்ஸாம். இதில் நம்ம முக்கியமான 50 கொஸ்டின் படித்தா 100 கொஸ்டின் படித்தா அப்படிலாம் இல்லை. புக்கு ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கணும். வாசித்து அதிலேருந்து முக்கியமான கொஸ்டின் தான் நான் அதில் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டினை பார்த்துடுங்க. 1க்கு 2 டைம் நீங்கள் படிங்க, வாசிக்கும்போது உங்களுக்கு மனசுலேயும் அந்த கொஸ்டின் பதியும். ரெண்டாவது பார்த்துட்டு கண்ணாலேயே அந்த கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஒரு சில கொஸ்டினை பார்க்க கண்ணிலேயே அந்த ஆன்சர் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஸ்டடி பிளான் ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி எக்ஸாம் டைப்பில் உங்களுக்கு டெஸ்ட் பிளான் போடும்போது நீங்கள் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நிறைய படிக்கணும். டைம் எடுத்து படிக்கணும். டைம் 40 நிமிஷம் பார்க்கணுமா அப்படிலாம் நினைக்கிறேன்னா நீங்கள் பாருங்கள். அதாவது 20 நிமிஷம் பார்த்தாலும் சரி தான், 80 நிமிஷம், அதை 1 ஹவர் பார்த்தாலும் சரி தான். அது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், தப்பு இல்லை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 124வது கொஸ்டின். 1794 மகாதாஜி சிந்தியா இறந்த பின்பு மராத்திய தலைவராக பதவியேற்றவர் தௌலத் ராவ் சிந்தியா. அதாவது பார்த்திங்கன்னா இது மகாதாஜி சிந்தியாவோட மருமகன். 125வது கொஸ்டின். மகாதாஜி சிந்தியாவின் மரணம் பூனாவில் யாரின் அதிகாரத்தை இழக்க செய்தது? நானா பட்னாவிஸின். 126வது கொஸ்டின். 1795ஆம் ஆண்டில் பேஷ்வா 2ஆம் மாதவராவ் தற்கொலை செய்து கொண்ட பிறகு பேஷ்வா ஆனவர் 2ஆம் பாஜிராவ், அதாவது ரகுநாதராவின் மகன். 127வது கொஸ்டின். நானா பட்னாவிஸ் மரணமடைந்த ஆண்டு 1800ஆம் ஆண்டு. 128வது கொஸ்டின். 1802இல் கோல்கர் பேஷ்வாவுக்கு எதிராக படையெடுத்து யாரின் கூட்டு படைகளை தோற்கடித்தார்? சிந்தியா மற்றும் பேஷ்வாவின் படைகளை. 129வது கொஸ்டின். 1802இல் வில்லஸ்லி பிரபு மற்றும் 2ஆம் பாஜிராவ் ஆகியோர் செய்து கொண்ட உடன்படிக்கை பஸ்ஸின் உடன்படிக்கை. 130வது கொஸ்டின். ஆங்கிலேயர்கள் ஆர்தர் வெல்லஸ்லியின் உத்தரவின் கீழ் பூனாவை நோக்கி படையெடுத்து யாரின் படைகளை தாக்கி அழித்தார்? கோல்கரின் படைகளை. 131வது கொஸ்டின். 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு 1803 முதல் 1805 வரை. 132வது கொஸ்டின். ஆங்கிலேயரின் இராணுவம் ஆர்தர் வெல்லஸ்லியின் தலைமையின் அஸ்லே மற்றும் அரக்கான் பகுதியில் யாரின் கூட்டு படைகளை தோற்கடித்தார்? சிந்தியா மற்றும் போஸ்லின் படைகளை. 133வது கொஸ்டின். 1803இல் ஆங்கிலேயர்கள் சிந்தியாவிடம் செய்து கொண்ட ஒப்பந்தம் சுர்ஜி அர்ஜிகான் ஒப்பந்தம். 134வது கொஸ்டின். 1803இல் ஆங்கிலேயர்கள் போன்ஸ்லேயுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் தியோகான் ஒப்பந்தம். 135வது கொஸ்டின். போரில் ஈடுபடாத யஸ்வந்த் ராவ் கோல்கர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஜஸ்வந்த் ராவ் கோல்கர். 136வது கொஸ்டின். 1804இல் ஜெய்ப்பூர் பிரதேசத்தை கோல்கர் சூறையாடும் போது அவருக்கு எதிராக போர் தொடுத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். 137வது கொஸ்டின். மூன்றாம் ஆங்கில மராட்டிய போர்கள் நடைபெற்ற ஆண்டு. அதாவது 3ஆம் ஆங்கிலேய மராட்டிய போர்கள் நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா 1817 முதல் 1818 வரை.
138வது கொஸ்டின், எந்த போரின் முடிவில் மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது மற்றும் பேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டது? 3ஆம் ஆங்கிலேய மராட்டிய போர்கள். 139வது கொஸ்டின், 3ஆம் ஆங்கிலேய மராட்டிய போரின் முடிவில் பேஷ்வா 2ஆம் பாஜிராவின் பெரும்பாலான பகுதிகள் எந்த மாகாணத்தோடு இணைக்கப்பட்டது? பம்பாய் மாகாணத்தோடு. 140வது கொஸ்டின், 3ஆம் ஆங்கிலேய மராத்திய போரின் முடிவில் தோற்கடிக்கப்பட்ட போன்ஸ்லே மற்றும் கோல்கரின் மராத்திய பகுதிகளான நாக்பூர், இந்தூர் ஆகியவற்றை யார் கையகப்படுத்தினார்கள்? ஆங்கிலேயர்கள். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா போன்ஸ்லேக்கு வந்து என்ன பகுதி, கோல்கருக்கு என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா, போன்ஸ்லேக்கு வந்து நாக்பூரும், கோல்கருக்கு போன்ஸ்லேக்கு வந்து நாக்பூரும், கோல்கருக்கு வந்து இந்தூரும். இந்த பகுதி தான் அவங்களுடைய ஆட்சி பகுதி. அதை பார்த்துக்கணும். 141வது கொஸ்டின், 3ஆம் ஆங்கிலேய மராட்டிய போரின் முடிவில் மராத்தியரின் கடைசி பேஷ்வாவான 2ஆம் பாஜிராவுக்கு எவ்வளவு வருடாந்திர ஓய்வூதியம் வழங்கப்பட்டது? 8 லட்சம். 142வது கொஸ்டின், ஆங்கிலேயரின் இந்திய நிர்வாக அமைப்பு 4 முதன்மை நிறுவனங்களாக இயங்கியது. அவை குடிமைப் பணிகள், இராணுவம், காவல் மற்றும் நீதித்துறை. இந்த இதுதான் வந்து ஆங்கிலேயருடைய நிர்வாக அமைப்பு. 143வது கொஸ்டின், சிவில் சர்வீஸ் என்ற வார்த்தை, அதாவது சிவில் சர்வீஸுங்கிறது குடிமைப் பணிகள். சிவில் சர்வீஸ் என்ற வார்த்தை முதலில் பயன்படுத்தியவர்கள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. 144வது கொஸ்டின், எது குடிமைப்பணி ஊழியர்களை இராணுவ அதிகாரிகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது? சிவில் சர்வீஸ். 145வது கொஸ்டின், சட்டங்களை முறையாக செயல்படுத்துதல், வரி வசூலித்தல் ஆகியன எதின் முதன்மை பணியாக இருந்தது? குடிமைப் பணியின். 146வது கொஸ்டின், 1786இல் யார் தலைமை ஆளுநராக பதவியேற்ற போது தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டங்களை இயற்றினார்? ஆளுநர் காரன் வாலிஸ். 147வது கொஸ்டின், 1798இல் இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்று கொண்டவர் வெல்லஸ்லி பிரபு. 148வது கொஸ்டின், அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி பிரபு. 149வது கொஸ்டின், 1800இல் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் மொழி, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறையில் பயிற்சி வழங்குவதற்காக ஒரு கல்லூரியை நிறுவியவர் வெல்லஸ்லி பிரபு. 150வது கொஸ்டின், 1806இல் இங்கிலாந்து உள்ள ஹேலிபரி என்ற இடத்தில் கிழக்கிந்திய கல்லூரியை நிறுவியவர் வெல்லஸ்லி பிரபு. 151வது கொஸ்டின், இங்கிலாந்தில் உள்ள ஹெய்லிபரி என்ற இடத்தில் கிழக்கிந்திய கல்லூரி அகற்றப்பட்ட ஆண்டு 1858ஆம் ஆண்டு. 152வது கொஸ்டின், போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர்கள் நியமனம் என்ற கருத்தை முதலில் 1833ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் பட்டய சட்டம். 153வது கொஸ்டின், திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1853ஆம் ஆண்டு. 154வது கொஸ்டின், திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறை இந்திய அரசு சட்டத்தால் உறுதி செய்யப்பட்ட ஆண்டு 1858ஆம் ஆண்டு. 155வது கொஸ்டின், 1858ஆம் ஆண்டு போட்டித் தேர்வுகளுக்கான நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது 23. 156வது கொஸ்டின், 1860ஆம் ஆண்டு ஒரு ஒழுங்குமுறை ஆணையின் மூலம் தேர்வு எழுத நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது 22. அதாவது 1860இல் வந்து வயசு எத்தனை வயசு அதிகபட்ச வயசுனா 22. அதே மாதிரி 1858இல் 23 வயது. இப்போ 57வது கொஸ்டின், 1868ஆம் ஆண்டு ஒரு ஒழுங்குமுறை ஆணையின் மூலம் தேர்வு எழுத நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா 21. அதாவது 68ஆம் ஆண்டில் 1868இல் 21 வயது. 58வது கொஸ்டின், 1876ஆம் ஆண்டு ஒரு ஒழுங்குமுறை ஆணையின் மூலம் தேர்வு எழுத நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது 19.
அது ஒவ்வொரு ஆண்டாக வரும்போது அதிகரிக்கும் போது வயது வந்து குறைஞ்சிட்டே வருது. 159வது கொஸ்டின். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1861ஆம் ஆண்டு. 160வது கொஸ்டின். 1863இல் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். 161வது கொஸ்டின். கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர் சத்யேந்திரநாத் தாகூர். 162வது கொஸ்டின். 1869இல் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற இந்தியர்கள் யார்? சுதேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத் மற்றும் பிகாரிலால் குப்தா. 163வது கொஸ்டின். 1892இல் ஐசிஎஸ் தேர்வுக்கான குறைந்தபட்ச வயது எவ்வளவு உயர்த்தப்பட்டது? 21 23 உயர்த்தப்பட்டது. 164வது கொஸ்டின். 1912இல் அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக இஸ்லிங்டன் பிரபு என்பவரின் தலைமையில் நிறுவப்பட்ட ஆணையம் அரச ஆணையம், அதாவது ராயல் கமிஷன். 165வது கொஸ்டின். அரச ஆணையத்தில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம் மற்றும் 4 ஆங்கிலேயர்கள். 166வது கொஸ்டின். குடிமைப்பணி தேர்வை இந்திய மயமாக்கிய ஆணையம் அரச ஆணையம், அதாவது 1917. 167வது கொஸ்டின். 1918இல் இந்திய ஆட்சி பணியில் 33% இந்தியர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அவற்றை படிப்படியாக அதிகரிக்கவும் பரிந்துரை செய்தவர் மாண்டேகு மற்றும் செம்ஸ்போர்டு. 168வது கொஸ்டின். 1923இல் ஏற்படுத்தப்பட்ட மற்றொரு அரச ஆணையத்திற்கு நியமிக்கப்பட்டவர், அதாவது 1923இல் ஏற்படுத்தப்பட்ட மற்றொரு அரச ஆணையத்திற்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் லீ பிரபு. 169வது கொஸ்டின். 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக வழிவகை செய்தவர் லீ பிரபு. 170வது கொஸ்டின். இந்தியாவின் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் இரண்டாவது முக்கிய தூணாக விளங்கியது இராணுவம். 171வது கொஸ்டின். கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடன் இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்தது, இதற்கு என்ன பெயர்? சிப்பாய் இராணுவம். அதாவது கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய இராணுவத்துக்கு ஆட்களை சேர்த்தது, இதற்கு என்ன பெயர்னா சிப்பாய் இராணுவம். 172வது கொஸ்டின். ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் எந்த மாகாணங்களில் தனித்தனியாக 3 படைப்பிரிவை ஏற்படுத்தியிருந்தனர்? ஆங்கிலேயர் எந்தெந்த மாகாணத்தில் 3 படைப்பிரிவை ஏற்படுத்தியிருந்தனர்? வங்காளம், பம்பாய், மதராஸ். 173வது கொஸ்டின். 1856ஆம் ஆண்டு 3 இந்திய படை வீரர்கள் மாத சம்பளமாக மொத்தம் எவ்வளவு ரூபாய் பெற்றனர்? 300 ரூபாய். அதாவது ஒரு இந்திய படை வீரருக்கு மாதம் 100 ரூபா சம்பளம். அதனால் மொத்தம் 300 ரூபாய் பெற்றனர். 174வது கொஸ்டின். 1857ஆம் ஆண்டு கம்பெனி இராணுவம் எத்தனை சதவீதம் இந்தியர்களை கொண்டதாக இருந்தது? 86%. 175வது கொஸ்டின். இராணுவ உயர் பதவி அனைத்தும் ஆங்கிலேயர் வசமே இருந்தது, இந்தியர்களுக்கான உயர் பதவி என்பது சுபேதார் மட்டுமே. 176வது கொஸ்டின். 1757இல் பிளாசி போரின் போது ஐரோப்பிய காலாட்படையின் எண்ணிக்கை 1950. 177வது கொஸ்டின். 1757இல் பிளாசி போரின் போது வங்காளத்தில் இருந்த ஆங்கிலேய இராணுவத்தின் எண்ணிக்கை 6000. 178வது கொஸ்டின். 1757இல் பிளாசி போரின் போது ஐரோப்பிய பீரங்கி படையின் எண்ணிக்கை 100. 179வது கொஸ்டின்.
1757 பிளாசி போரின் போது ஆங்கிலேய மாலுமிகளின் எண்ணிக்கை 50. 180வது கொஸ்டின். 1757 பிளாசி போரின் போது இந்திய சிப்பாய்களின் எண்ணிக்கை 2100. 181வது கொஸ்டின். 1857 இந்திய இராணுவத்தில் 3,11,400 வீரர்களில் எத்தனை பேர் இந்தியர்களாக இருந்தனர்? 2,65,900 பேர். 182வது கொஸ்டின். நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலர்களாக இருந்தவர்கள் கொத்வால். 183வது கொஸ்டின். கிராமங்கள் கிராம காவலாளிகளால் பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு சம்பளம் வழங்கி அவர்களை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள்? ஜமீன்தார்கள். 184வது கொஸ்டின். 1791 இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன் வாலிஸ் பிரபு. 185வது கொஸ்டின். ஜமீன்தார்களை காவல் பணியிலிருந்து விடுவித்தவர் காரன் வாலிஸ் பிரபு. 186வது கொஸ்டின். தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதியை ஏற்படுத்தியவர் காரன் வாலிஸ் பிரபு. 187வது கொஸ்டின். கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சௌகிதார்கள் தான் சொல்லுவாங்க. 188வது கொஸ்டின். இரட்டை ஆட்சி முறையை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதையும் நீதி வழங்குதல் அதிகாரத்தையும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1772ஆம் ஆண்டு. 189வது கொஸ்டின். ஆங்கிலேய ஆட்சியில் சிவில் நிறுவனம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? திவானி அதாலத். 190வது கொஸ்டின். ஆங்கிலேய ஆட்சியில் குற்றவியல் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பௌஜ்தாரி அதாலத். 191வது கொஸ்டின். ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1773ஆம் ஆண்டு. 192வது கொஸ்டின். 1773ஆம் ஆண்டு கல்கத்தாவில் அமைக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தின் ஒரு முதன்மை நீதிபதியும் 3 துணை நீதிபதிகளையும் யார் நியமித்தார்? பிரிட்டிஷ் மன்னர். 193வது கொஸ்டின். கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் மாதிரியில் மதராஸில் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1801ஆம் ஆண்டு. 194வது கொஸ்டின். கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் மாதிரியில் பம்பாயில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1823ஆம் ஆண்டு. 195வது கொஸ்டின். மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? சர் திருவாங்கூர் முத்துசாமி. 196வது கொஸ்டின். வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி யார்? சர் எலியா இம்பே. 197வது கொஸ்டின். 1832ஆம் ஆண்டு ஜூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. 198வது கொஸ்டின். சட்டங்களை தொகுக்க அமைக்கப்பட்ட ஆணையம் இந்திய சட்ட ஆணையம். 199வது கொஸ்டின். இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின்படி கல்கத்தா, மதராஸ், பம்பாய் ஆகிய இடங்களில் பழைய உச்சநீதிமன்றங்களுக்கு பதிலாக 3 உச்சநீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1861ஆம் ஆண்டு. 200வது கொஸ்டின். இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வெள்ளசிலை பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் துணைப்படை திட்டம். 201வது கொஸ்டின். சுதேச அரசுகள் இவ்வாறு அழைக்கப்பட்டது? பாதுகாக்கப்பட்ட அரசுகள். 202வது கொஸ்டின். சுதேச அரசுகள் மீது தலையாய அதிகாரம் செலுத்துபவராக யார் இருந்தனர்? ஆங்கிலேயர்கள். 203வது கொஸ்டின். இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கில பேரரசு என்று மாற்றியவர் வெள்ளசிலை பிரபு. 204வது கொஸ்டின். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு ஹைதராபாத். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1792. எப்போ துணைப்படை திட்டம் கொண்டு வந்தாங்க அப்போவே ஹைதராபாத் வந்து அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டுட்டு. 205வது கொஸ்டின். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட இந்திய அரசுகள். தஞ்சாவூர்,
தஞ்சாவூர் வந்து 1799, அயோத்தி வந்து 1801, பேசுவா 1802, போன்ஸ்லே 1803, குவாலியர் 1804, இந்தூர் 1817, ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர் இது 1818. 206வது கொஸ்டின். இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை உயர்த்துவதில் முதன்மை சிற்பியாக இருந்தவரும் மேலும் அவர் ஒரு ஏகாப்தியவாதி போல் செயல்பட்டவர் டல்ஹௌசி பிரபு. 207வது கொஸ்டின். வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்ஹௌசி பிரபு. 208வது கொஸ்டின். டல்ஹௌசி பிரபுவால் வாரிசு இழப்பு கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1848ஆம் ஆண்டு. அதாவது துணைப்படை திட்டத்துக்கும் வாரிசு இழப்பு திட்டத்துக்கும் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் கேப் இருக்கும். 1798 வந்து துணைப்படை திட்டம் கொண்டு வந்திருப்பார் வெள்ளசிலி பிரபு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுமையான சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வாரிசு இழப்பு கொள்கை. இது வந்து 1848ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க, 50 வருஷம் கழிச்சு. இந்த துணைப்படத்திட்ட இந்த வாரிசு இழப்பு கொள்கை கொண்டு வந்து 10 வருஷத்துலேயே நெஞ்சிருவாங்கன்னா எல்லாமே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கைக்குள்ளே வந்து இந்தியா போயிடும். 209வது கொஸ்டின். 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு முக்கிய காரணமான கொள்கை வாரிசு இழப்பு கொள்கை. 210வது கொஸ்டின். வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்ஹௌசி பிரபு இணைத்து கொண்ட பகுதிகள் சதாரா 1948, ஜெய்ப்பூர், சம்பல்பூர் 1949ஆம் ஆண்டு, பகத் 1850, உதய்பூர் வந்து 1852, ஜான்சி 1853, நாக்பூர் 1854ஆம் ஆண்டு. இது தொடர்ந்து ஒவ்வொரு மாகாணமும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆங்கிலேயர் கைவசம் போச்சு இந்த வாரிசு இழப்பு கொள்கையின் மூலமாக. 211வது கொஸ்டின். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு அடித்தளமாக அமைந்த போர் பிளாசி போர். அது 1757 நடந்துச்சு. 212வது கொஸ்டின். எதன் மூலம் இந்தியாவின் பெரும்பான்மையான பகுதிகளை ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது? அதாவது எந்த கொள்கையின்படி இந்தியாவுடைய பெரும்பான்மை பகுதி வந்து ஆங்கிலேயரின் வசம் சென்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு துணைப்படை திட்டம். இது 1798 கொண்டு வந்த திட்டம் வெள்ளசிலி பிரபு. அதில் கொஞ்சம் ஆங்கிலேயராக வந்துச்சு இந்தியா பகுதி. அதுக்கப்புறம் வந்து டல்ஹௌசி பிரபு வந்தார். அவர் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அது என்னென்னா வாரிசு இழப்பு கொள்கை. அதாவது 1848. அவர் மூலமாக வந்து மீதி இருக்கிற எல்லா பகுதியும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவர் கொண்டு வந்த திட்டம் வந்து வாரிசு இழப்பு கொள்கை. அது மூலமாக எல்லா இந்திய பகுதியிலையும் அவர் கண்ட்ரோலை கொண்டு வந்துட்டாங்க ஆங்கிலேயர் ஆதிக்கத்தின் கீழ். 213வது கொஸ்டின். 1800, 1801ஆம் ஆண்டு தென்னிந்திய கழகத்திற்கு காரணம் துணைப்படை திட்டம். 214வது கொஸ்டின். 1806ஆம் ஆண்டு வேலூர் கழகத்திற்கு காரணம் துணைப்படை திட்டம். 215வது கொஸ்டின். 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு இட்டு சென்றது வாரிசு இழப்பு கொள்கை. 216வது கொஸ்டின். திப்பு சுல்தான் போர் இழப்பீட்டுத் தொகையாக எவ்வளவு ரூபாய் ஆங்கிலேயருக்கு வழங்க உடன்பட்டான்? 3.6 கோடி. 217வது கொஸ்டின். 1799ஆம் ஆண்டு திப்பு சுல்தானுக்கு எதிராக போரை அறிவித்தவர் வெள்ளசிலி பிரபு. 218வது கொஸ்டின். தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதிகளை ஏற்படுத்தியவர் காரன் வாலிஸ் பிரபு. 219வது கொஸ்டின். வங்காளத்தின் வில்லியம் கோட்டை உச்சநீதிமன்றத்தின் முதன்மை தலைமை நீதிபதி சர் எலிஜா இன்பே. 220வது கொஸ்டின். துணைப்படை திட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருந்த பெரும்பான்மையான சுதேச அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தவர் வெள்ளசிலி பிரபு. 221வது கொஸ்டின். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட காரணமானவர்களில் முதன்மை சிற்பியாக செயல்பட்டவர் டல்ஹௌசி பிரபு. இப்போ வந்து புக்கில் வந்து கடைசியில் வந்து அந்த சரியான விடையை தேர்ந்தெடு கோடிட்டிடம் பொறுத்துக்கே இருக்குது. ஸோ அதில் இருக்கிற கொஸ்டினை பார்க்கலாம். 222வது கொஸ்டின். 1757ஆம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் வந்து சிராஜ் உத் தௌலா. 223வது கொஸ்டின். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757ஆம் ஆண்டு. 224வது கொஸ்டின். பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. 225வது கொஸ்டின். பாண்டிச்சேரியில்
பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஸ் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பாண்டிச்சேரி உடன்படிக்கைப்படி எந்த கர்நாடக போர் முடிவு கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் கர்நாடக போர். 226வது கொஸ்டின், ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761ஆம் ஆண்டு. 227வது கொஸ்டின், மங்களூர் உடன்படிக்கை எவர்களுக்கு இடையே கையெழுத்தானது? மங்களூர் உடன்படிக்கை எவர்களுக்கு இடையே கையெழுத்தானது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான்களுக்கு இடையே. இதுதான் வந்து இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவுக்கு வர காரணமானது. 228வது கொஸ்டின், மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்வாலிஸ் பிரபு. மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கில தலைமை ஆளுநர் கார்ன்வாலிஸ் பிரபு. 229வது கொஸ்டின், ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் இரண்டாம் பாஜிராவ். 230வது கொஸ்டின், மராத்திய பேரரசின் கடைசி பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ். 231வது கொஸ்டின், துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய அரசு எது? ஹைதராபாத். துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய அரசுனா அது ஹைதராபாத். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 232வது கொஸ்டின், அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு. அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1757 பிப்ரவரி 9. 233வது கொஸ்டின், சிராஜ் உத் தௌலாவின் தலைமை படை தளபதி மீர் ஜாபர். 234வது கொஸ்டின், இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் வாரிசுரிமை பிரச்சனை, அதாவது நவாப் மற்றும் நிசாம்களுக்கு இடையே. 235வது கொஸ்டின், இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்கௌசி பிரபு. 236வது கொஸ்டின், திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் வெல்லஸ்லி பிரபு. அதாவது 1799 திப்பு சுல்தான் கொண்டது வந்து பார்த்திங்கன்னா வெல்லஸ்லி பிரபு. அதுக்கப்புறம் இந்த நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து முடிவுக்கு வந்தது. 237வது கொஸ்டின், திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் டேஸ் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது? அதாவது மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையார். 238வது கொஸ்டின், 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் வெல்லஸ்லி பிரபு. அதுக்கப்புறம் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க புக்கில். 239 ஐலா சபேல், இது வந்து எந்த உடன்படிக்கைப்படி அந்த போர் நின்றது பார்த்திங்கன்னா முதலாம் கர்நாடக போர். நான் நேருக்கு நேராகவே கொடுத்துட்டேன். சால்பை உடன்படிக்கை வந்து முதல் மராத்திய போர் முடிவுக்கு வந்தது. பாரிஸ் உடன்படிக்கைப்படி பார்த்திங்கன்னா மூன்றாம் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது. ஸ்ரீரங்க உடன்படிக்கை வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவுக்கு வந்தது. மெட்ராஸ் உடன்படிக்கை பார்த்திங்கன்னா முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் சரியா தவறா. 240வது கொஸ்டின், அலிவர்திகான் மறைவுக்கு பின்னர் சிராஜ் உத் தௌலா வங்காளத்தில் அரியணை ஏறினார். ஆமாம், சரிதான். சரி, விடை வந்து சரி. 241வது கொஸ்டின், பிளாசி போரில் ஆங்கிலேய படையை வழிநடத்தியவர் ஹெக்டர் மன்ரோ ஆவார். இல்லை, பிளாசி போரில் வந்து ஆங்கிலேய படையை வழிநடத்துவது வந்து ராபர்ட் கிளைவ். ஹெக்டர் மன்ரோ வந்து பார்த்திங்கன்னா பக்சார் போரை தான் வழிநடத்தினார். அப்போ இது தவறு. 242வது கொஸ்டின், ஐரோப்பாவில் வெடித்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இரண்டாம் கர்நாடக போருக்கு இட்டு சென்றது? இது தவறு. ஆஸ்திரிய வாரிசு போர் வந்து முதலாம் கர்நாடக போர் தான் இட்டு சென்றது. 243வது கொஸ்டின், வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் உள்ள உச்சநீதிமன்றத்தின் முதன்மை தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார். இது சரிதான். 244வது கொஸ்டின், கார்ன்வாலிஸ் பிரபு காவல்துறையை உருவாக்கினார். இதுவும் சரிதான். அதுக்கப்புறம் சரியாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. 245வது கொஸ்டின், ஒன்று வந்து அடையாறு போர். அடையாறு போர் வந்து 748 கொடுத்துருக்காங்க. ஆம்பூர் போர் 754 கொடுத்துருக்காங்க. வந்தவாசி போர் 760. ஆற்காடு போர் 1749 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அடையாறு போர் வந்து 1746 தான் அடையாறு போர். ஆனால் அங்கே 48 கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. ஆம்பூர் போர் வந்து பார்த்தீங்கன்னா 1749. ஆனால் அங்கே வந்து 1754 கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. வந்தவாசி போர் வந்து 1760 தான். இது கரெக்டு.
ஆற்காடு போர் வந்து பார்த்திங்கன்னா 1751. அப்போ இதுவும் தவறு. அப்போ 3 தான் ஆன்சர். கரெக்ட் விடை வந்து 3 தான். வந்தவாசி போர் வந்து 1760 தான் நடந்துச்சு. அதான் சரியானது. கலைச்சொற்கள் பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா 246வது கொஸ்டினா. இதில் கலைச்சொற்கள் ஒரு சில 2 கொஸ்டின் கேட்பான் கண்டிப்பாக. டிஎன்பிஎஸ்சியில் வந்து 2 கலைச்சொற்கள், அதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துட்டு அது என்ன தமிழ் சொல்லுன்னு கேட்பான். ஸோ அதனால தான் இது கொடுத்துருக்கு. இது கொஞ்சம் பார்த்துக்கிங்க. அதாவது கூட்டமைப்புனா கான்ஃபெடரேசி, திருச்சி துடைப்பான எக்லசியல், ஒப்படைப்புனா இன்ட்ரெஸ்ட், எதிர்ப்புனா கான்ஸ்டிலேட்டிவ், பேச்சுவார்த்தைனா நெகோட்டிசேஷன், தலையாடுனா பாராமௌண்டு, மிகுந்த வலிமைனா ப்ரிடோமினன்ட். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு எது மனசில் இருக்குதோ அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு மட்டும் தமிழ் வார்த்தையை படிச்சுக்கிடுங்க. நண்பர்களே, பார்ட் 1 ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன். இந்த வார்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். இதையும் பாருங்கள். இந்த 2 வீடியோவும் பாருங்கள். பார்த்த பிறகு நான் 3ஆவதாக வந்து இந்த சப்ஜெக்டில் டெஸ்ட் பிளானுங்கிற ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ உள்ள அது வந்து எக்ஸாம் மாடல் தான் இருக்கும். ஏபிசிடி 4 கொடுத்துருவேன். அதில் இன்றைக்கி எது நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணி நோட் பண்ணி இது பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் இருந்து நீங்கள் டிக் அடிச்சிட்டிங்கன்னா இந்த வர்த்தகத்திலேருந்து பேரரசு வரை உள்ள சப்ஜெக்டில் வந்து எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இந்த பாடத்தை படித்தா இந்த மாதிரி கொஸ்டின் தான் இருக்கும். இதுலேருந்து வேறு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்காது. எல்லா கொஸ்டினையும் படிக்கட்டி தான் நினைஞ்சிருக்கேன். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் கொஸ்டினாக போட்டிருக்கேன். அதனால் இந்த பார்ட் 1 ஸ்டடி பிளானையும் பார்ட் 2 ஸ்டடி பிளானையும் கண்டிப்பாக ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து வாசிச்சுட்டு நீங்கள் ஸ்டடி பிளான் டெஸ்ட் பிளான் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் எனது நண்பர்களுக்கு நான் வந்து டிஎன்பிஎஸ்சி, அதாவது மோஸ்கல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.